ಅನಂತ ಪೂಜಾ, ನೂತನ ದೋರ ಸ್ಥಾಪನ, ಗ್ರಂಥಿ ಪೂಜಾ, ದೋರಂ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳ ಪೂಜಾ ಆ ಮಂತ್ರ, ಸಾಯಂಕಾಲ ಪೂಜಾ, ಅನಂತ ವ್ರತ ಕತೆ ಅಂತ 8 ಇದೆ. ಸಾಯಂಕಾಲ ಪೂಜೆ ಮನೇಲಿ ಮಾಡ್ಬೋದು. 8ನೇದಾಗಿ ಇವಾಗ ಅನಂತ ವ್ರತ ಕತೆ ಇವಾಗ ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳ್ಬೋದು. அனந்தவர்த்த கதை 127 ஸ்லோகங்களில் பவிஷ்யோத்தர புராணத்தில் இருக்கிறது. தர்மபுத்திரர் தனது தம்பிகளோடு வனவாசத்தில் இருந்தபொழுது அவர்களை பார்க்க ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணன் அங்கு வந்தார். அவரிடம் தர்மபுத்திரர் தனது கவலைகள் நீங்குவதற்கு எந்த தேவதையை பூஜித்தால் பலன் கிடைக்கும் என்று கேட்டார். 15வது ஸ்லோகத்தில் இந்த கேள்வி இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அனந்தவர்த கதையை உபதேசித்தார். பாத்ரவத சுக்ல சதுர்தசி தினம், பாத்ரவத சுக்ல சதுர்தசி இன்று மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் அனந்தவர்த பூஜை செய்தால் பாபங்கள் நீங்கும், துக்கம் விலகும் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். மேலும் சொல்கிறார், அனந்தன் என்பது நானே, அது எனது இன்னொரு ரூபம், எண்ணிக்கையில் அடங்காதது அனந்தம். புருஷர்களும் ஸ்திரீகளும் அனுஷ்டிக்கும் அனந்த விரத பூஜை எனக்கு செய்கிற பூஜையே ஆகும். தேவரே வந்து ಹೇಳ್ತಾರೆ, கிருஷ்ணனே வந்து தர்மபுத்திரர் ಹೇಳ್ತಾರೆ. அந்த அனந்த, அந்த என்றால் முடிவு, அனந்த என்றால் முடிவற்ற என்று அர்த்தம். முடிவு இல்லாத ரூபங்கள் உள்ளவன் நான் ஒருவனே, அதை அப்படி புரிந்து கொள்ளவும் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். எனக்கு ஆரம்பம் இல்லை, மத்திய காலம் என்பது இல்லை, முடிவு என்பதும் இல்லை. சமுத்திரங்கள், பர்வதங்கள், நதிகள், மரங்கள், நட்சத்திரங்கள், பாதாளலோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகங்கள் போன்ற எல்லா லோகங்களிலும் உள்ள பொருள்களையும் ஜீவர்களையும் கணக்கிட முடியுமா? முடிவே இல்லாமல் அத்தனை ரூபங்களிலும் நான் இருக்கிறேன். அதனால் எனக்கு ಅನಂತ என்று பெயர் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். ಅನಂತ ಎಂಬ ಹೆಸರು ಹೇಗೆ ಬಂತು ಅವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಎಕ್ಸ್ಪ್ಲನೇಷನ್ ಇಲ್ಲಿದೆ. ಪತ್ನಿಯಾல் ಉಂಟಾன நன்மை. சர்வஸ்வ வித்ர பத்னி, பத்னி வாய்க்கிறது அவ்வளோ முக்கிய வாழ்க்கை. முன்னொரு காலத்தில் சுமந்து என்ற அந்தணன் இருந்தார். அவருக்கு சுஷீலா என்ற ஒரு மகள். அவள் பிறந்த சில காலத்திலேயே தாய் காலமானாள். அதனால் சுமந்து இரண்டாவதாக கர்க்கஷா என்பவளை மணந்து கொண்டார். தயை இல்லாதவள் கர்க்கஷா, அசூயை, கோபம் உடையவள். வீட்டில் எப்போது பார்த்தாலும் விதண்டாவாதம், பிடிவாதம், சண்டை. சண்டியும் கமலகாரிணியும் 35வது ஸ்லோகத்தில் இந்த வர்ணனை இருக்கு. முதல் மனைவியின் மகள் சுஷீலா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பேருக்கேற்றாமல் ஷீலம் சுஷீலம் வீட்டு வேலைகளை கற்றுக்கொண்டாள். வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வாசற்படியில் கோலங்கள் வரைந்து சுவாமி விளக்கேற்றி வீட்டை அழகாக வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தினாள். இது 37வது ஸ்லோகம். அவளுக்கு விவாக வயது வந்தது. தந்தை சுமந்து ஆதரிக்கப்பட்டு கொண்டிருந்தார். தெய்வ அனுகிரகத்தினால் கௌண்டின்யா என்ற வரன் கிடைத்து கல்யாணம் செய்து கொடுத்தார். மகள் கணவனுடன் போகும் பொழுது அவளுக்கு அன்புடன் சீர்வரிசைகள் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சுமந்து. கர்க்கஷா இதை முன்கூட்டியே ஊகித்து வீட்டில் உள்ள நகைகள், வெள்ளி பாத்திரங்களை ஒரு பெரிய பெட்டியில் மறைத்து வைத்து நன்றாக பூட்டி சாவியை பத்திரமாக வைத்து கொண்டாள். தந்தை சுமந்து தன் மனதில் உள்ள ஆசையை கர்க்கஷாவிடம் தெரிவித்து மகளுக்கு ஏதேனும் சீர்வரிசைகள் வகைகள் கொடுத்து அனுப்ப வேண்டுமே என்று பேச்சை ஆரம்பித்தார். நீங்கள் பாருங்கள், வீட்டில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே என்றாள் கர்க்கஷா. இதை கேட்டதும் சுமந்து மனம் நொந்து பிரயாண காலத்திற்காவது இருக்கட்டும் என்று கொஞ்சம் சத்துமாவு கட்டி கொடுத்து புது தம்பதிகளை வழி அனுப்பினார். புது மாப்பிள்ளை கௌண்டின்யன் விவேகமுள்ளவர். மனைவியுடன் வண்டி ஏறி தனது ஊருக்கு புறப்பட்டார். இது 47வது ஸ்லோகம். வழியில் யமுனா நதி வந்தது. நதிக்கரையில் ஸ்திரீகள் கூட்டம் கூட்டமாக அனந்தவர்த பூஜையை செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள் சுஷீலா. மெல்ல மெல்ல அவர்களை அணுகி, நீங்கள் செய்கிற இந்த விரதத்தின் பெயர் என்ன, இதன் மகிமை என்ன என்று வினயத்துடன் விசாரித்தாள். 51வது ஸ்லோகம் இது. அவர்கள் முழு விவரம் தெரிவித்தார்கள். சுஷீலாவும் அவர்களோடு சேர்த்து பூஜித்து 14 முடிச்சுகள் உள்ள அனந்த தோரம்
இடது கையில் கட்டிக்கொண்டு கணவனுடன் ஊர் சேர்ந்தாள். சதுர்தசின்னு இந்த அனந்தத்தில் 16 முடிச்சுகள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சமயம் சுஷீலா கணவனின் அருகில் அமர்ந்திருந்த பொழுது அவளது இடது கையில் கட்டியிருந்த அனந்த தோரத்தை கவுண்டினியன் கவனித்தாள். தன்னை வசம் செய்து கொள்வதற்காக அதை அவள் கட்டியிருப்பதாக சந்தேகமும் கோபமும் கொண்டான். செல்வ மதத்தினால் அக்கயிற்றை அறுத்து நெருப்பில் எறிந்தான். ஐஸ்வர்யம் வந்தால் கர்வம், அகங்காரம், திமிர் என்னும் மதம் கூடவே வரும். இதில் நாம் ஏமாந்து போகக்கூடாது. இது எச்சரிக்கை நமக்கு. அதற்கு உண்டான துக்க பலன் அவனுக்கு சீக்கிரத்திலேயே கிடைத்தது. ஐஸ்வர்யம் மறைந்தது, பந்து ஜனங்கள் கைவிட்டனர், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், தேகத்தில் வியாதிகள் தோன்றின, மனக்கவலைகள் அதிகரித்தன. கவுண்டின்யன் யோசிக்கலானால் இந்த துக்கத்திற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று மனைவி சுஷீலாவிடம் யோசனை கேட்டான். அந்த அனந்த சுவாமியை நீங்கள் அலட்சியம் செய்துதான் காரணமாக இருக்கக்கூடும். அந்த பிரபுவின் அனுக்கிரகம் கிடைத்தால் நம்முடைய எல்லா துக்கங்களும் விலகும். அதற்கு நீங்கள் முயற்சிக்கவும் என்று யோசனை கூறினாள். எடுத்துட்ட ஸ்லோகம். மனசில் ஸ்ரீஹரியை நிறுத்திக் கொண்டு அனந்த சுவாமியை தேடிக்கொண்டு வனம் சென்றார் கவுண்டின்யன். வனத்தில் ஒரு பெரிய மாமரம், நிறைய புஷ்பங்கள், பழங்களோடு நின்றது. ஆனால் ஒரு பட்சி கூட அதை அணுகவில்லை. புழுக்கள் நிறைந்திருந்தது. ஓ மரமே, நீ அனந்தனை பார்த்தாயா என கேட்டான். நான் பார்க்கவில்லை என்றது. என்னிடத்தில் வரும்பொழுது அனந்தனை கண்டீரா, அனந்தனை கண்டீரா என்று வரும். பிறகு சற்று தூரம் சென்றதும் அங்கு ஒரு பசுமாடு தனது கன்றைக்குட்டியுடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து, ஓ பசுவே, நீ அனந்தனை கண்டாயா என்று கேட்டான். நான் காணவில்லை என்றது. கவுண்டின்யர் வழி நடந்தார். இன்னும் சிறு தூரத்தில் ஒரு காளை மாடு புல்வெளியில் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அது புல்லை தொடவே இல்லை. ஓ காளையே, நீ அனந்தனை பார்த்தாயா என்று கேட்க, அது நான் பார்க்கவில்லை என்று கூறிவிட்டது. மேலும் வழி நடந்தார். அதன் பிறகு 2 அழகான குளங்களை கண்டார். அவற்றின் ஜலம் அலைகளினால் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டே இருந்தது. அக்குளங்களை கேட்க அவைகளும் நாங்கள் அனந்தனை காணவில்லை என்று கூறின. சிறிது தூரம் போக போக வழியில் ஒரு கழுதையும் ஒரு யானையும் கூட அதே போல பதிலளித்தன. வனத்தில் இவ்வளவு தூரம் நடந்தும் பலனில்லையே என்று கவலையில் கவுண்டின்யர், இனி நான் என்ன செய்வேன் என்று துக்கத்துடன் அனந்தனே அனந்தனே என்று முறையிட்டு அங்கேயே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து யோசித்தார். வழியேதும் தோன்றாமல் இனி பிராணத்தியாகம் செய்து கொள்வதுதான் வழி என்று யோசித்தார். அப்போது ஒரு வயோதிக பிராமணர் அங்கு வருவதைக் கண்டு நின்று வணங்கி அவரையும் கேட்டார். அவர் கவுண்டின்யரை கைப்பிடித்து ஒரு குகைக்குள் அழைத்து சென்றார். பிறகு அவரை காணவில்லை. அங்கே திவ்ய சிம்மாசனத்தில் பகவான் சதுர்புஜங்களோடு பீதாம்பரமும் வனமாலையும் கௌஸ்துவரத்ன மாலை சங்க சக்கரம் முதலிய ஆயுதங்களோடு தேஜோமயமாக விட்டிருப்பதை கண்ட கவுண்டின்யர் ஆழ்ந்த பரவசம் அடைந்தார். தேஜோமயம் இந்த வார்த்தை சொல்வது அவர் அர்ச்சனை செய்யும்போது இந்த வார்த்தை வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகவானை நமஸ்கரித்து தன்னை மன்னித்து ரட்சிக்க வேண்டுமா இவ்வாறு வேண்டினார். பகவான் கவுண்டின்யரை அனுகிரகித்து, பயப்படாதே, என்ன வேண்டும் என்றார். நான் அனந்த தூரத்தை அறுத்த காரணத்தினால் தரித்திரனாகி எல்லா கஷ்டங்களையும் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். பக்தியினால் சுவாமியை சந்தோஷப்படுத்தினால் அவர் எதைத்தான் கொடுக்க மாட்டார், வைகுண்டத்தையே கொடுக்க வல்லவர். கவுண்டின்ய, நீ வீடு சென்று 14 வருஷம் அனந்த விரதத்தை அனுஷ்டித்து சுகமாக புத்திர பௌத்திரர்களுடன் வாழ்ந்து கடைசியில் என்னை வந்து அடைவாக என்று வரம் அளித்தார். கவுண்டின்யன் சந்தோஷமுற்று அரண்யத்தில் அவர் சந்தித்த அந்த மாமரம் முதலியவற்றின் தத்துவங்களை அறிய வேண்டும் என்று விரும்பினார். பகவான் அவற்றை விளக்கினார். முன் ஜென்மத்தில் வேத சாஸ்திரங்களை கற்ற ஒரு வேத வித்வான் அவன் கற்றதை சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்க இஷ்டமில்லாமல் வாழ்ந்தான். அதன் பலன் தான் இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிப்பது. அந்த பசு முற்காலத்தில் எல்லா விதைகளையும் தானே தின்று கொண்டிருந்த பூமி தேவி அவள். காளை மாடு தர்மத்தை நிந்தித்தவனாவான், தர்ம சொத்தை அபகரித்து விட்டவனாவான். 2 குலங்கள் 2 சகோதரிகளாக இருந்தவர்கள். அவர்கள் தான தர்மங்கள் எதையும் செய்யாதவர்கள். தானம் கொடுத்தால் தங்களுக்கே ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் எவருக்கும் எந்த தானமும் செய்யாதவர்கள். இப்படி வாழ்ந்தவர்கள் அந்த இருவரும். கழுதை என்பது மனிதனின் உள்ளே இருக்கிற கோபத்தின் சின்னம்.
சின்ன யானை என்பது நமக்கு உள்ளே இருக்கும் மதம் அல்லது அகங்காரம் அல்லது திமிர் என்று புரிந்து கொள்ளவும் என்றார் சுவாமி. துக்கத்தை கொடுக்கும் இவை நம் உள்ளே இருக்கும் 6 சத்துருக்கள். சப்த வைரிகளு தாசவாக்கு. காம மனதை அடக்காத ஆசை, குரோத ஆத்திரப்பட்டு அடைகிற விபரீத கோபம், காமக்ரோத லோப மோக மதமாக மாத்தரி. லோப என்றால் என்ன? லோகம் எனக்கே இருக்கட்டும் என்ற பேராசை. மோக என்றால் வெளித்தோற்றத்தைக் கண்டு மனதை பறிகொடுப்பது. மத எனக்கு மேல் யார் இருக்கிறார்கள் என்ற ஆணவம், திமிர். மாத்சரிய என்றால் என்ன? பொறாமை, அசூயை. இவற்றை ஜெயித்தவன் வாழ்க்கையில் சுகமடைகிறார். சப்த வைரிகள்னு ஜெயிசபேகு இந்த தாசவாணி. 6 பகைவர்கள் நாம் ஜெயிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்காங்க அந்த பகைவர்கள், அதை ஜெயிக்கணும். இவற்றை ஜெயிக்காத வாழ்க்கைதான் குகை என்று கதை சூச்சனை செய்கிறது. வாழ்க்கை என்னும் இருட்டு குகையில் நமக்கு வெளிச்சம் காண்பித்து பகவானின் தரிசனம் கிடைக்கும்படி செய்பவர் நமது ஆச்சாரியர், ஸ்ரீமதாச்சாரியர். அந்த ஆச்சாரியர் தான் கதையில் வருகிற வயோதிக பிராமணர். அவர் பெயர் அனந்த. சுவாமியே அந்த ரூபத்தில் வந்து நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பவர். இதை சொல்லிக்கொண்டுதான் நாம் அனந்த அவரது தூரத்தை கட்டிக்கொள்கிறோம். அந்த ஸ்லோகம் ஆச்சாரியர் பின்னால் சொல்லுவார், கவனிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 14 பற்றி ஒரு விசேஷம் சொல்லி முடிக்கிறேன். ஏன் அந்த தூரத்தை கட்டிக்கணும் அது சொல்லிடுறேன். அனந்த விரதத்தில் 14 என்பதை கவனிக்குவோம். இந்த விரதம் சுக்லபக்ஷ சதுர்தசி தினம் வருகிறது. சதுர்தசி என்றால் 14. அனந்த தூரத்தில் உள்ள முடிச்சுகள் 14. ஒவ்வொரு முடிச்சும் கூட ஒவ்வொரு பகவத் ரூபத்தின் சின்னம். அந்த ரூபங்கள் 14. ஒவ்வொரு முடிச்சும் பகவானோட ஒரு ரூபமா. ஏன் கட்டிக்கொள்கிறோம்? வாழ்க்கையில் தரித்திரம் விலக வேண்டும், புத்திர பௌத்திரர்கள் பிறந்து சந்தோஷத்துடன் குடும்ப அபிவிருத்தி அடைய வேண்டும், இதற்கு சுவாமியின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கட்டிக்கொள்கிறோம். எத்தனையோ பேர்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள். இந்த விரதத்தை பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்தால் அதனால் நாமும் நன்மை அடைவது நிச்சயம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.